ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்ராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க மாசி மாத ராசி பலன். சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்க போகுதா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்கும்போது இழுபறியாக இருந்து வந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அத்தனையுமே வெற்றிகரமாக முடியும் ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க, சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு சூழ்நிலைகளும் அமையக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. அப்படி என்னங்க ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் 5 கிரக சேர்க்கைகள் ஒரு கட்டத்துக்குள்ளே நின்று வேலை செய்ய போகுதுங்க. அப்போது அந்த 5 கிரகங்களுடைய பலாபலன்கள் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மாற்றமும் குடும்ப ஒரு மாற்றங்களும் ஒரு தொழில் மாற்றங்களும் இது போல் எத்தனை மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படி பார்க்கும்போதுங்க இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, சிம்ம ராசிக்கு அதிபதி அப்படின்னா சூரிய பகவானுங்க. இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பார்க்கும்போது மக நட்சத்திரம் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும், பூர நட்சத்திரம் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானும் இந்த மாதத்தில் பெயர்ச்சி ஆகி சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானம், நண்பர்கள் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்தில் உட்கார்ந்து பலனை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்போது அந்த 7ஆம் இடத்துல அந்த கலஸ்தர ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான். கிட்டத்தட்ட ராகு பகவான் அந்த கட்டத்துக்குள்ளே 1 வருஷம் 2 மாதம் அந்த 3 மாதம் ஒரு காலகட்டங்களில் அந்த 7ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வராருங்க. அப்போ அதனோடய போய் இந்த 4 கிரகங்கள் இணையும் போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய பலன்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போதுங்க முதல்ல இந்த சூரிய பகவான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல நின்னா எந்த மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சூரிய பகவான் 7இல் நின்றால் அலைச்சலை ஏற்படுத்துவார். அலைச்சலை ஏற்படுத்துவார். நமக்கு பார்க்கும்போது உடல் அசதிகளை ஏற்படுத்துவார். அதே போல் நம்ம எந்த பக்கத்தில் போய் 8 திக்கு 4 திசையில் எந்த திசையில் சுற்றிட்டு அலைஞ்சிட்டு வந்துட்டாலுமே நம்ம பட்ட அந்த அலைச்சலுக்கு உண்டான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இல்லை, சரிங்களா? அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் நமக்கு இந்த மாசி மாதத்தில் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும், சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது அடுத்தபடியாக சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சிம்ம ராசிக்கு 3ஆம் இடமான சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானத்துக்கு அதிபதியானவர் தான் அந்த சுக்கிர பகவானுங்க. அதே போல் சிம்ம ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியானவரும் அந்த சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த சுக்கிர பகவான் அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம், கருமஸ்தானம் சொல்லுவோம். அப்போது இந்த 2 கட்டத்துக்கும் அதிபதியான இந்த சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமான கும்பராசியில் போய் நின்று பயணம் செய்யக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் எப்பேற்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, சுக்கிரன் 7இல் நின்றால் வியாதியை ஏற்படுத்துவார். சுக்கிரன்
7ல் நின்றால் வியாதியை உண்டாக்குவார். அப்போ இந்த வியாதி அப்படிங்கிறது யாருக்கு உருவாகும் அப்படின்னா 7ஆம் இடம் கலஸ்திர ஸ்தானாதிபதியான ஆணாக கணவனாக இருந்தால் அவருக்கும், மனைவியாக இருந்தால் அவங்களுக்கும் வியாதிகளை ஏற்படுத்துவார். அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி ஆணாக இருந்தால் 7ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானால் மனைவிக்கும், சிம்ம ராசிக்கு அதிபதி நீங்கள் பெண்ணாக இருந்தால் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான கணவனுக்கும் வியாதியை உண்டாக்குவார். சரிங்களா? அப்போது சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் நின்றால் நமக்கு வியாதி சம்பந்தப்பட்ட தொல்லைகள், உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போது இந்த கிரகங்கள் அத்தனையும், இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஒரு கிரகம் இந்த இடத்தில் நின்றால், தனித்து நின்றால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும், நன்மைகளை கொடுக்கும், தீமைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோங்க. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான தாய்ஸ்தானம், மாதுர்ஸ்தானம், சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் அந்த 7ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானத்தில் பயணம் செய்கிறாருங்க. சரிங்களா? அப்போது அதே போல் பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் அந்த 7ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ 9ஆம் இடம் அப்படின்னா என்னங்க? பிதிருக்காரகன், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 கட்டத்துக்கும் அதிபதியான இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் நிற்கும்போது எந்த மாதிரியான நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, சிறை பயம், கலகங்கள் உருவாகும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சிறை பயம், கலகங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு மனசில் வச்சுக்கோணுங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் பகவானும் அதே கட்டத்துக்குள்ளே பார்க்கும்போது ராகு பகவானும் இருக்கும்போது, செவ்வாய் இரத்தக்காரகன், ராகு என்பவன் பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியவன். சரிங்களா? ராகு பார்த்துக்கிட்டா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவராகவும் உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியதனால வாழ்க்கை பிரச்சனை, வாழ்க்கை துணையிடம் பிரச்சனை, வாழ்க்கை துணைவியாரிடம் பிரச்சனை அப்படிங்கிறது போல ஏற்படும். சரிங்களா? நண்பர்களிடம் பிரச்சனை, கூட்டாளிகளிடம் பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய கூட்டாளிகளோட பாதிப்புகள் ஏற்படுத்தும். அப்போ இது போல் இத்தனை இடத்துல பிரச்சனைகள் உருவாகும் போது நமக்கு ஒரு சிறை பயம் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். சரிங்களா? அப்போ அந்த சிறை பயத்தை உருவாக்கும் அல்லது கலகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது அதாவது 7ஆம் இடத்தில் நின்று இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானாலும் இந்த பிரச்சனைகளை தான் நமக்கு கொடுக்கும். அப்போது செவ்வாயும் ராகும் 2 பேருமே ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த ராகுவால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக இந்த 1.25 வருஷமாக, சரிங்களா, இந்த 1.25 வருஷமாகவே நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போது கூட செவ்வாய் கலந்து இருக்கக்கூடியதுனால, பாவ கிரகமான செவ்வாய் கலந்து இருக்கக்கூடியதுனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மேலும் இன்னும் அதிகரிக்கிறத தவிர குறையக்கூடிய ஒரு கால சூழ்நிலையாக இந்த இடத்துல கிடையாது. சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய சிம்மராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் பகவானும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான இந்த புதன் பகவானும், 2ஆம் இடம் அப்படிங்கன்னா என்னங்க? தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவானும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான இந்த புதன் பகவான் 7ஆம் இடத்துல நின்று பயணம் செய்கிறாங்க. அப்போ 7ஆம் இடத்தில் நின்று பயணம் செய்யும் இந்த ஒரு காலகட்டம் சிம்மராசிக்காரர்கள் புதன் பகவானால் எப்பேற்பட்ட பலனை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரமாகத்தான் இந்த புதன் பகவான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு. இஸ்திரி சேர்க்கை அப்படின்னா என்னங்க? அதாவது மனைவி கணவன் மூலியத்தில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடிய இந்த மாதத்தில் அவர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு காலச்சூழ்நிலை, ஒரு காலகட்டத்தை தான் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்க போகிறாருங்க. ஆக புதன் பகவான் உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறாரே தவிர பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடியவராக இந்த இடத்துல கிடையாது. ஆக இந்த கிரகங்கள் 5மே
தனித்தனியாக இருந்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் இணையும் போது அந்த கிரகத்துடைய இணைவு பலன்கள் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போது அப்படி பார்க்கும்போது இந்த 5 கிரகங்களும் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல நிற்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு முழு பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பொது வாழ்வில் புகழும் கௌரவம் உயரும். அதே போல் உங்களுடைய ஆளுமை திறன் இந்த இடத்துல இந்த மாதத்தில் வளரும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு புகழ்ச்சியையும் சரிங்களா, உங்களுடைய பதவி உயர்வுகளையும் உங்களுக்கு உண்டான புகழும் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் உருவாக்கி உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த 5 கிரக சேர்க்கையும் உங்களுக்கு ஒரு பலனாக கொடுக்க போகக்கூடிய அளவில் இருக்கே தவிர இதில் எந்த விதமான ஒரு கெடுபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைங்க. தனிப்பட்ட ஒரு கிரகம் ஒரு கெடுதலை கொடுத்தாலும் கூட்டு கிரகங்கள் அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆளுமை திறனையும் உங்களுக்கு உண்டான புகழ்ச்சியும் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டான தகுதியும் உயர்த்தி கொடுக்கக்கூடியதுக்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்க தவிர உங்களை கீழ்மட்டத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல கட்டாயமாக உங்களுக்கு கிடையாதுங்க. அதே போல் இந்த மாசி மாதத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணியிடத்தில் அதிகாரமும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரமும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த வியாபாரத்தில் அந்த லாபங்கள் கிடைக்கும் போது உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ந்து போகும். சரிங்களா? அப்போது அந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய வாக்குவாதங்களை நீங்கள் அந்த இடத்துல குறைச்சிக்கணும். அடுத்தவங்ககிட்ட அனுசரித்து போகணும் நீங்கள். சரிங்களா? அப்போ அந்த அனுசரித்து போகும்போது உங்களுடைய பேர் புகழ் அத்தனையுமே உங்களுக்கு இந்த இடத்துல உயரும். சரிங்களா? அதே போல் இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, கண் எரிச்சலாக இருக்கும், முதுகு வலி வரும். சரிங்களா? கண் எரிச்சலாக இருக்கும், முதுகு வலி உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய திருமண சம்மந்தப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிங்க கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கட்டாயமாக இந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சில காலதாமதங்கள் ஆகக்கூடிய ஒரு நிலை தான் உருவாகுமே தவிர நீங்கள் நினச்ச மாதிரி குறித்த நேரத்தை உங்களுக்கு முடிஞ்சிடாது. கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 வருஷமாகவே சிம்மராசிக்காரர்கள் திருமண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கீங்களே தவிர ஒரு நன்மைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாதுங்க. அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 5, 9ங்க அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிவப்பு, ஆரஞ்சு, பொன் நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறங்களை பயன்படுத்திக்கிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். இந்த மாசி மாதத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய திசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை. கிழக்கு திசையை அதிகமாக பயன்படுத்தி நீங்கள் சில காரியங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்லதில் முடியும். அதே போல் இந்த மாசி மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரிய பகவானை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தினமும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சரிங்க? இதுதாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு உண்டான இந்த மாசி மாதத்தினுடைய ராசி பலன்கள்ங்க. இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.